ஓகே ஓகே. இப்போ அந்த चूड़ामणि क्वेश्चन கேக்குறாங்க, फिर पारमार्थिक दृष्टि से अभेद कैसे हो सकता है? இப்போ நீங்க மெட்டீரியல் என்னமோ பேதம் இருக்குன்னு சொன்னீங்க, அப்போ ஸ்பிரிச்சுவல்ல பேதம் இல்லைன்னு சொல்றீங்க, அது எப்படி பேதம் இல்லாம போயிடும்? இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க, அது அவங்க தொட்டா தண்ணி வந்து தொடக்கூடாது, அவங்க அபவித்திரம், அவங்க வந்து அஸ்பிருஷ்யா இந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க. இப்போ அவங்க ஆனா ஸ்பிரிச்சுவல்ல பேதம் இல்லைன்னு வேற சொல்றீங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது चूड़ामणि वैष्णवदास வந்து ஆன்சர் சொல்றாங்க. शास्त्र में इस बात का स्पष्ट शब्द में घोषण किए गए हैं. சாஸ்திரத்துல இது பத்தி ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. கிருஷ்ணன் सो இது भृगुवर नर मात्रम तारयत कृष्ण नामम. इस वाणी को अनुसार मुसलमान आदि सभी मनुष्य परमात्म लाभ करने के विषय में समान है. जिनमें नित्य सुकृति का अभाव है वे दो पैर को पशु है, क्योंकि कृष्ण नाम में उनका विश्वास नहीं होता. सो भृगुवर नर मात्रम तारयत कृष्ण नामम. सो भगवानோட நாமம் எந்த மாதிரி சொன்னாலும் அவங்க என்ன ரிலீஸ் ஆயிடுவாங்க. पवित्रो अव अपवित्रो वा सर्वावस्थम गतोपि वा यः स्मरेत् पुंडरीकाक्षम बाह्य बाह्यंतर सूचि. சோ என்ன பவித்ரம் யா அபவித்ரம், பவித்திரமா இருந்தாலும் அபவித்திரமா இருந்தாலும் சர்வாவஸ்தம் கதோபி வா, எந்த டைம்ல எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எப்படி இருந்தாலும் யஸ் ஸ்மரேத் புண்டரீகாட்சம், பகவானோட நாமம் வந்து சொல்லிட்டாலே என்ன ஆகும்? சுத்தமாயிடும். சோ சுத்தமாயிடும். சோ பாஹ்ய பாஹ்யாந்தர, உள்ளியும் வெளியிலையும் ரெண்டுலயுமே யஸ் ஸ்மரேத் புண்டரீகாட்சம், பகவானோட நாமம் சொன்னாலே பாஹ்ய பாஹ்யாந்தர சுச்சி. சோ இதுக்கு முன்னாடி இப்ப ஏன் மெட்டீரியல்ல அவங்க வந்து அஸ்பிருஷ்யா, ஏன் பகவானோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க வந்து அன்டச்சபிள், ஏன் அவங்க வந்து பகவானோட நாமம் சொல்ல மாட்டாங்க, அது இல்லாம அபவித்திரம். ஆனா அதே மாதிரி ஆளு எப்போ பகவானோட நாமம் சொல்லிட்டாங்களோ மீன்ஸ் பக்தனா ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? பியூரிஃபைட். அவங்க கூட பியூரிஃபை ஆயிடுவாங்க. சோ பகவானோட நாமம் வந்து எப்படி சொன்னாலும் அவங்க கூட பியூரிஃபை ஆயிடுவாங்க. यस्य स्मरण मात्रेण जन्म संसार बंधनात् विमुच्यते. नमस्ते च विष्णवे प्रभ विष्णवे. सो என்னாம ஸ்மிருதி மாத்திரேனா புமான் பவதி நிர்மல. பகவானோட நாமம் நினைச்ச உடனே என்ன ஆகும்? என்னாம ஸ்மிருதி மாத்திரேனா புமான் பவதி நிர்மல, அவங்க வந்து நிர்மலம் ஆயிடுவாங்க, பவித்திரம் ஆயிடுவாங்க. सो ना काल नियमस्तस्मिन् ना देश नियमस्तथा ना उच्छिष्टोति निषेधस्तु हरे नाम न लुब्धक. சோ இந்த மாதிரி பகவானோட நாமம் எடுத்துட்டாலே அவங்க வந்து என்ன, அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அவங்க வந்து பக்தனா ஆயிடுவாங்க. அப்ப பக்தனானதுக்கு அப்புறம் சோ முஸ்லீம் கிறிஸ்டியன் இந்த மாதிரி பேதம் இருக்காது. அர்ச்சே விஷ்ணு ஷிலாதிர் குரு சுனரமதிர் வைஷ்ணவே ஜாதி புத்திர். சோ அர்ச்சே விஷ்ணு ஷிலாதிர், பகவானோட விக்கிரகம் வந்து ஒரு நார்மல் கல்லா நினைக்கிறது. குருசு நரமதிர், குரு வந்து சாதாரண மனுஷன் நினைக்கிறது. வைஷ்ணவே ஜாதி புத்திர், வைஷ்ணவர் ஒரு ஜாதி மூலமா பாக்குறது. சோ அப்போ ஜாதி மீன்ஸ் அவங்க டியோட்டி எனக்கு அப்புறம் அந்த ஜாதி போயிடுச்சு. அப்போ கலிமல்ல மத்தனே பாத தீர்த்தி அம்பு புத்திர், விஷ்ணு சரணாமிருதா இல்லைன்னா கங்கா ஜல சாதாரண மீன்ஸ் கங்கா ஜலம் சாதாரண தண்ணியை நினைக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு நாம்னே மந்திர சகல கலச சப்த சாமானிய புத்திர், பகவானோட நாமம் வந்து சாதாரண நாம் பேரா நினைக்கிறது. ஸ்ரீ விஷ்ணு சர்வேஸ்வரேஸ்வர ததித்தர சமுத்திர எஸ்வ நாரகி சஹா, விஷ்ணுவுக்கு வேற தேவத்தங்கள் எல்லாம் ஈக்குவலா நினைக்கிறது. இதெல்லாம் என்ன, இந்த மாதிரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நரகத்தை போறாங்க. जिनमें नित्य सुकृति का अभाव है वे दो पैरों का पशु है. யாருக்கு இந்த நித்திய சுக்ருதி கொஞ்சம் குறையுதோ அவங்க என்ன ரெண்டு கால் பசு. நித்திய சுக்ருதி
யாருக்கு இல்லையோ அவங்க வந்து क्योंकि कृष्ण नाम में उनका विश्वास नहीं होता नित्य सुकृति இல்லனா அவங்களுக்கு வந்து பகவான் நாம மேல விசுவாசம் இல்ல अतः मनुष्य जन्म पाकर भी उन्हें मनुष्यत्व का अभाव होता है அவங்க மனுஷ ஜென்மம் எடுத்தாலும் அவங்க மனுஷனே கிடையாது உண்மை சொல்ல போனா महाभारत में कहा गया है महाप्रसादे गोविंदे नाम ब्राह्मण वैष्णवे स्वल्प पुण्यम विश्वतम राजन विश्वास नहीं बजाते சோ யாருக்கு வந்து சொல்ப புண்ணியம் வதம் ராஜன் யாருக்கு வந்து சுக்ருதி ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இது மேல விசுவாசம் இருக்காது என்ன இது மேல மகாபிரசாத் மேல அதுக்கப்புறம் பகவான் மேல அதுக்கப்புறம் பகவானோட நாமம் மேல பிராமன் மேல வைஷ்ணவங்கள் மேல இந்த 5 விஷயத்து மேல யாருக்கு வந்து சுக்ருதி கம்மியா இருக்கோ அவங்களுக்கு இந்த 5 மேல விசுவாசம் வராது नित्य सुकृत जीव को पवित्र करने वाला महान पुण्य है அந்த நித்திய சுக்ருதி வந்து இந்த மாதிரி ஜீவனில் பவித்திரம் பண்ற புனிதமாக்குற மகா புண்ணியம் இது வந்து நைமித்திக சுக்ருதி க்ஷுத்ர புண்ணியம் அந்த நைமித்திக சுக்ருதி வந்து வெறும் ரொம்ப 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 அல்பம் இது வந்து நாசமானது இது வந்து நித்தியம் கிடையாது இது வந்து அழிஞ்சிடும் நைமித்திக சுக்ருதி ஆனா நித்திய சுக்ருத்தியும் என்னைக்குமே அழியாது इसका द्वारा चिन्मय विषय में श्रद्धा उत्पन्न नहीं होती सो அந்த நைமித்திக சுக்ருத்தினால இல்லைன்னா அனித்திய சுக்ருத்தினால என்னைக்குமே ஸ்ரத்தா வராது மீன்ஸ் என்ன பக்தி உன்முகி ஸ்ரத்தா பக்திக்கு சம்பந்தப்பட்ட ஸ்ரத்தா அனித்திய सुकृतिனால என்னைக்குமே வராது महाप्रसाद कृष्ण कृष्ण नाम और वैष्णव या चारों इस जगत में चिन्मय और चित प्रकाशक है இந்த நாலு வந்து என்ன மகாபிரசாத் கிருஷ்ண கிருஷ்ண நாம் வைஷ்ணவ் இது வந்து இந்த உலகத்துல இருந்தாலும் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது கிடையாது सो महाप्रसाद कृष्ण कृष्ण नाम वैष्णव भक्ति भगवान भक्त सो இந்த மூணு கூட இந்த உலகத்துக்கு சேர்ந்தது கிடையாது பக்தி பக்த பகவான் அதே மாதிரி மகாபிரசாத் கிருஷ்ண கிருஷ்ண நாம் வைஷ்ணவ் இந்த இதெல்லாம் சின்மை ஆன்மீக இந்த உலகத்துக்கு சேர்ந்தது கிடையாது சுடாமணி பிரேக் அவுட் வாய்ஸ் எதுவும் கேட்கல இல்ல பிரபு ஸ்பிரிச்சுவல்னு சொன்னேன் चूड़ामणि ने मुस्कुराते हुआ कहा सो चूड़ामणि सिरिचिட்டு சொல்றாங்க என்ன फिर वही अजीब बात है दाल भात अथवा सब्जी बाला चिन्मय कैसे हो सकता है वैष्णव लोग सब कुछ कर सकते हैं நீங்க என்ன வேணாலும் சொல்லிடுறீங்க சோ என்ன சாதமும் பருப்பும் இது எப்படி ஸ்பிரிச்சுவல் ஆயிடும் இப்போ சொன்னாங்க இல்லையா மகாபிரசாதம் வந்து ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு வைஷ்ணவ தான் சொன்னாங்க மகாபிரசாதம் வந்து ஸ்பிரிச்சுவல்னு சொல்லிட்டு ஆனா சோ சூடாமணி கேக்குறாங்க என்ன ரைஸ் தால் அந்த சப்ஜி மீன்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எப்படி சின்ன ஆயிடும் நீங்க வைஷ்ணவல் எது வேணாலும் சொல்லிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி கேக்குறாங்க அது வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க அதுக்கப்புறம் வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க आप चाहे जो कुछ करे किंतु वैष्णव का निंदा ना करे நீ எந்த வேணாலும் பண்ணிக்கோ ஆனா வைஷ்ணவர்கள் வந்து நிந்தா பண்ணாத मेरी यह प्रार्थना है क्योंकि विचार स्थल में विषय में ऊपर विचार होना चाहिए वैष्णव निंदा की आवश्यकता ही क्या है இப்போ எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அதை பத்தி பேசணும் இப்போ வைஷ்ணவ சென்டர்ல கொண்டு வந்து சொல்லிட்டு இருக்க निंदा பண்ணிட்டு இருக்க महाप्रसाद अतिरिक्त संसार में ग्रहण करने की योग्य और कोई वस्तु ही नहीं महाप्रसाद தவிர இந்த உலகத்துல மீன்ஸ் எடுத்துக்கிறதுக்கு வேற விஷயமே எதுவும் கிடையாது महाप्रसाद क्योंकि वहां चित्त का उद्दीपक और झड़त को दूर करने वाला है ஏன்னா அது வந்து அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற பக்தியை வந்து உத்தீபன் பண்றதுன்னா தூண்டி விடுறது அதே மாதிரி மீன்ஸ் இன்க்ரீஸ் அதுதான் தூண்டி விடுறது தானே தூண்டி விடுறதுதான் இன்க்ரீஸ் இல்ல பிரபு தூண்டி விடுறதுன்னா ஸ்டார்ட் பண்ணி விடும் கொடுக்கறது எழுப்பி விடுறது அதுக்கப்புறம் இத அதே மாதிரி மெட்டீரியல்ல கூட தூரம் பண்ணும் எது மகாபிரசாத்
ईशवास्यमिदं सर्वं यत्किञ्च जगत् जगत् तेन तं तेन भुञ्जीत या குருத கசில் ஸ்வித்தனம். சோ என்ன இந்த உலகத்துல எல்லாமே பகவானுக்கு சேர்ந்ததுதான். அகில பிரம்மாंड भगवत शक्ति से संबंधित है. எல்லாமே பகவானுக்கு சம்பந்தப்பட்டதுதான். समस्त वस्तु में चित शक्ति का संबंध दर्शन करने में बहिर्मुख भोग नहीं होता. எல்லா விஷயத்திலயும் பகவானுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பகிர்கத ஆவாது. ஆனா நாம என்ஜாய் இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே நாம என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம். அதனால மாயா வந்து பிடிக்குது. ஆனா இது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே பகவானோட சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணா அதே ஆன்மீகமாயிடும். अनासक्तस्य विषयान् यतः उपयुञ्जते निर्बन्धे कृष्णसम्बन्धे युक्तवैराग्यमुच्यते. சோ இதுதான் யுக்த வைராக்கியம். நம்ம ஆச்சாரியஸ் குடுத்தது இதுதான். என்ன அனாசக்தஸ்ய விஷயான் எந்த விஷயத்திலயும் ஆசக்தி ஆவாம, பற்று ஆவாம, எந்த விஷயம் மேல பற்று ஆவாம எல்லாமே எடுத்துக்கணும். எதுக்காக? பகவானோட சர்வீஸ்க்காக மட்டும்தான். ஆனா மாயாவதி சொல்லுவாங்க பிராபஞ்சிகதையா புத்தயா ஹரி சம்பந்தி வஸ்துனா முமுக்ஷபி பரித்யாகோ வைராக்கியம் பல்கு கத்தியதே. ஆனா மாயாவதி என்ன பண்ணுவாங்க? சோ இதெல்லாம் பிராபஞ்சிகம்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பக்தர்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே எடுத்துக்குவாங்க. அது மேல அனாசக்தன் ஆயிட்டு மீன்ஸ் பற்று இல்லாம எல்லாமே எடுத்துக்குவாங்க. அது பகவானுக்காக சர்வீஸ்க்காக மட்டும்தான். अंतर्मुख जीवन जगत में अपने शरीर यात्रा के निर्वाह के लिए जो कुछ ग्रहण करने की आवश्यकता है उन सबको भगवान प्रसाद समझकर यदि वह ग्रहण करे तो उसका अधपतन नहीं होता. சோ என்ன முக்த ஜீவர்கள் வந்து பகவானோட பக்தர்கள் வந்து இந்த உடம்பு மீன்ஸ் நடத்திற்காக இந்த சம்சாரத்தை மீன்ஸ் அந்த அவங்களோட உடம்புக்காக பகவானோட சம்பந்தப்பட்டு பகவானோட பிரசாதம் எடுக்கிறதுனால அவங்க என்னைக்குமே பத்தன் ஆக மாட்டாங்க. वरन उसकी चिद उन्मुखी प्रवृत्ति विकसित होने लगता है. பத்தன் ஆக மாட்டாங்க. இன்னும் இல்லாம என்ன ஆகும்? அவங்களோட பக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். इसका नाम महाप्रसाद है. இது பேரு தான் महाप्रसाद. बड़ी दुखी की बात है कि ऐसा अपूर्व वस्तु में आपका विश्वास नहीं है. ரொம்ப சோகமான அவஸ்தை. இந்த மாதிரி அபூர்வமான விஷயம் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு வைஷ்ணவதாஸ் அந்த சூடாமணி சொல்லிட்டு இருக்காங்க. சூடாமணி, अच्छा उस विषय को छोड़िए. சரி இது விடு. சூடாமணி சொல்லிட்டு இருக்காங்க. இது பத்தி விட்டுடு. आप मूल विषय पर आइए. இப்போ मूल விஷயத்துக்கு வா. என்ன मुसलमानों के साथ आप लोगों के व्यवहार कैसा होना उचित है? சோ முஸ்லிம்ஸ் கிட்ட நீங்க எந்த மாதிரி நடந்துக்கணும்? இது பத்தி பேசலாம் இப்போ. அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி கேக்குறாங்க. वैष्णवदास का आंसर பண்றாங்க. मनुष्य जब तक मुस्लिमान रहे तब तक उसकी ओर से हम लोग उदासीन रहते हैं. சோ அந்த மனுஷன் எது வரைக்கும் முஸ்லிமா இருப்பானோ அது வரைக்கும் நம்ம வந்து அவங்கள தூரமா தான் வச்சிருப்போம். कोई पहले मुसलमान था परंतु अब नित्य सुकृति से बल से वैष्णव हो गया. तब हम उसे मुसलमान नहीं मानते. சோ முஸ்லிம்ஸா இருந்தா அவங்கள நான் வந்து தூரமா தான் வச்சிருப்போம். ஆனா அந்த முஸ்லிம் வந்து நித்திய சுக்ரிதினால வைஷ்ணவன் ஆயிட்டாங்கன்னா அவங்கள வந்து நாங்க முஸ்லிமா ஏத்துக்க மாட்டோம். வைஷ்ணவரை ஏத்துக்கிறோம். इस विषय में शास्त्र का स्पष्ट विचार है. இத பத்தி சாஸ்திரத்துல நல்ல கரெக்ட்டா இருக்கு. என்ன? शूद्रं वा भगवद्भक्तं निषादं स्वपचं तत वीक्षते जाति सामान्यात् या स याति नरकं ध्रुवम्. भगवत भक्त चारों वर्ण में सब में अधम शूद्र वर्ण को हो अथवा वर्ण से बहिर्मुख व्याधि या चंडाल किसी भी कुल का क्यों हो नो, जो उसका उस कुल में उत्पन्न होने के कारण उसी जाति के व्यक्त मानना चाहिए, वह निश्चय ही नरक में गमन करता है. சோ வைஷ்ணவ் எந்த குலத்துல ஆட்சி பொறுக்கட்டும் இல்லைன்னா அவுட் கேஸ்ட்ல கூட பிறந்துட்டாலும் கூட அவங்க வைஷ்ணவ் ஆயிட்டாங்கன்னா அந்த அதே ஆனா பழையபடி பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆள் என்ன ஆகும் நரகத்துக்கு போறாங்க. மீன்ஸ் எக்ஸாம்பிள் அவன் வந்து சண்டாலாவோ பிறந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து பக்தன் ஆயிட்டாங்க. ஆனா நான் வெளியில இருக்கிற அந்த சண்டால் அந்த பக்தன் ஆனா கூட சண்டால் மாதிரியே பார்த்தாங்கன்னா யார் யாரெல்லாம் சண்டால் மாதிரி பாக்குறாங்களோ அந்த ஆளுங்க எல்லாம் நரகத்துக்கு போறாங்க. नमे प्रियश्चतुर्वेदी मद्भक्तः स्वपचो प्रिया तस्मै देयं ततो ग्राह्यं सचा पूज्य मेतो हयम्. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. नमे प्रियश्चतुर्वेदी मद्भक्तः स्वपचो प्रिया तस्मै देयं ततो ग्राह्यं सचा पूज्य मेतो हयम्.
सो है ना, भक्तिहीन चतुर्वेदी ब्राह्मण मुझको प्रिय नहीं है, परंतु मेरा भक्त चंडाल कुल में जन्म ग्रहण करने भी मुझे अधिक प्रिय है। वही दान का संपन्न है, सत्पात्र है तथा उसकी कृपा ग्रहण करने के योग्य हुआ है, निश्चय ही मेरा समान पूज्य है. सो என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க பகவான், நமே பிரிய சதுர்வேதி. சோ எனக்கு சதுர்வேதி பிராமன் கூட அவ்வளவு பிடிக்காது. மீன்ஸ் சதுர்வேதி பிராமன் என்ன, 4 வேதங்களும் படிச்ச பிராமணன். நமே பிரிய சதுர்வேதி, அந்த சதுர்வேதி கூட பிராமன் கூட எனக்கு அவ்வளவு பிடிக்காது. மத் பக்த ஸ்வபச்ச பிரியா, என்னோட பக்தன் தான் எனக்கு பிடிக்கும். தஸ்மை தேயம் தத்துவ கிராஹ்யம், அவன் தான் எல்லா தானங்களையும் எடுக்கிறதுக்கு அதிகாரி. சச்சா பூஜ்ய மெத்தோஹயம், சோ அவங்க கூட என்ன மாதிரி பூஜனியதா, என்னைக்கு எவ்வளவு பூஜை பண்றீங்களோ என்னோட பக்தன் கூட அதே மாதிரிதான் பூஜை பண்ணணும். சோ இது ஸ்ரீரங்கம் நினைக்கிறேன். சோ ஒரு கோவில், ஆக்சுவலி தமிழ்நாடுல ஸ்ரீரங்கம் கிடையாது, ஏதோ ஒரு வைஷ்ணவ கோவில், விஷ்ணு டெம்பிள். ஒரு ஆளவர் இருந்தாங்க, ஆனா அவ்வளவு ஃபேமஸ் கிடையாது. ஆனா ஒரு பகவான் வந்து ரொம்ப தீவிரம் பார்த்துட்டே இருக்காங்க. பகவான் வந்து அப்படியே அவங்க பகவானோட வந்து விக்கிரகம் முன்னாடி அப்படியே ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்காங்க, ரொம்ப நேரம் நின்னுட்டே இருக்காங்க. அந்த அழகு, பகவானோட அழகு பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இப்போ ஊர் திருவிழா நடக்குது, பகவான் வந்து வெளியில கொண்டு வரணும். ஆனா இந்த அந்த ஆழ்வார் வந்து பகவான் அப்படியே பார்த்துட்டே, ஸ்பிருஹ இல்லாம அப்படியே பகவான் பார்த்துட்டே இருக்காங்க. மீன்ஸ் மெட்டீரியல்னால என்ன சொல்லுவாங்க அது, சுய நிலவே இல்ல, பகவான் வந்து தர்ஷிச்சுட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணா, அந்த பூஜாரி கோவம் வந்துடும் பிராமணனுக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, தேங்காய் எடுத்து அவங்க தலை மேல பாட்டு நடிச்சிடுவாங்க. அந்த ஆழ்வார் தலையில ஃபுல், அந்த ஆழ்வார் தலை மேல. ஏன்னா பகவான் வந்து அப்படியே ஒளிவிடாம பாத்துட்டே இருக்காங்க தானே, சுயநிலை இல்லாம. அதனால சோ அப்ப என்ன ஆகும்னா, தலை மேல தேங்காய் அடிச்சிடுவாங்க, ஃபுல்லா ரத்தம் வந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ஊரெல்லாம் திருவிழா வந்ததுக்கு அப்புறம் சோ பகவான் வந்து ஆக்சுவலி அந்த டைம்ல என்ன ஆகும்னா எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. மீன்ஸ் பகவான் திருவிழாக்கு எடுக்கிறதுக்கு வெளியில கொண்டு வந்துட்டு இருந்தா, பகவான் விக்கிரகம் வெளியிலேயே வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பகவான்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து 3 நாள் அந்த பூஜாரி வந்து சாப்பிடாம 3 நாள் ஃபாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறம் பகவான் வந்து கனவுல வந்து சொல்றாங்க, நீ அந்த என்னோட பக்தனுக்கு வந்து அவமானம் பண்ணிட்ட, நீ ரொம்ப வலி கொடுத்துட்ட. சோ நீ என்ன பண்ணா, அவங்க கால மேல விழுந்து க்ஷமா பண்ணதுக்கு அப்புறம், மீன்ஸ் மன்னிச்சக்கு அப்புறம் என்ன பண்ணுனா, அந்த அந்த வைஷ்ணவ கூட்டிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சுவாம சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆழ்வாரை வந்து மேல கொண்டு வந்து இந்த மாதிரி பகவானுக்கு பண்ற மாதிரி திருவிழா பண்ணி, சோ அதே மாதிரி பண்றாங்க. ஒரு மீன்ஸ் ஏன் சொல்றேன்னா, சச்சா பூஜை மெத்தோஹயம், நான் எப்படி பூஜை என்னைக்கு எப்படி பூஜை பண்றீங்களோ என்னோட பக்தன் கூட அதே மாதிரிதான் பூஜை பண்ணணும். चूड़ामणि समझा, पुरिंजगटा, गृहस्थ वैष्णव किसी मुसलमान वैष्णव के साथ वैवाहिक संबंध रख सकता है या नहीं? இப்போ இது புரிஞ்சது எனக்கு. ஆனா गृहस्थ वैष्णव, ஓகேங்களா, मुस्लिम वैष्णव के साथ वैवाहिक संबंध रख सकता है या नहीं? புரிஞ்சத क्वेश्चन. ஒரு गृहस्था வைஷ்ணவ இருந்துகிட்டு ஒரு முஸ்லிம் வைஷ்ணவ கிட்ட போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா, பண்ணக்கூடாதா? சோ வைஷ்ணவ தாஸ்க்கு அதுக்கு ஆன்சர் பண்றாங்க.
व्यवहारिक विषय में मुसलमान जगत के लिए मरने तक मुसलमान ही रहता है, किंतु पारमार्थिक विषय में भक्ति प्रार करने के बाद वह मुसलमान नहीं रह सकता है. சோ நார்மலா மெட்டீரியலா பாத்தீங்கன்னா முஸ்லிம் வந்து என்னைக்குமே முஸ்லிமா தான் இருப்பான். ஆனா அது நித்திய சுக்ரத்தினால ஏதோ ஒரு சுக்ரத்தினால அந்த முஸ்லிம் வந்து வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து உண்மையா முஸ்லிம் கிடையாது. அப்போ வைஷ்ணவ தான் சொல்லணும். अतः गृहस्थ वैष्णव यदि हिंदू हो अर्थात चारों वर्णों का अंतर्गत हो तथा उसके अपने वर्ण में वैवाहिक संबंध करना चाहिए. स्मार्त कर्म 10 प्रकार के हैं. उनमें विवाह भी एक है. अतः गृहस्थ वैष्णव यदि हिंदू हो अर्थात चारों वर्णों के अंतर्गत हो तो उसका अपने वर्ण में ही वैवाहिक संबंध रखना चाहिए, क्योंकि संसार यात्रा के निर्वाह के लिए वर्ण धर्म नियमित होने पर भी उनके लिए वही अच्छा है. इसका यही नहीं समझना चाहिए कि वर्ण व्यवहार छोड़ने से ही वैष्णव हुआ जाता. भक्तों के भक्ति के अनुकूल कार्यों को करना करते हुए वर्ण धर्म वैराग होने पर उसका त्याग किया जा सकता है. சோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, சோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அவங்க வந்து முஸ்லீம் வந்து வைஷ்ணவ ஆயிடுவாங்க. நித்திய சுக்ரி இருந்தா. ஆனாலும் கல்யாணம் இந்த மாரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த பிராமணன் இருந்துகிட்டு எக்ஸாம்பிள் ஒரு பிராமண பொண்ணு இருக்கு. அப்போ கல்யாணம் பண்றது அவங்க முஸ்லீம் வந்து வைஷ்ணவ ஆயிட்டாங்களும், வேற பிராமண குலத்துல தான் பார்க்கணும். ஏன்? இந்த சமாஜம் வந்து நிந்திக்கும் அவங்கள வந்து. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? நம்ம வந்து அவங்க வந்து வைஷ்ணவனோட அந்த பிராமணோட வைஷ்ணவ ஹையஸ்ட். ஆனா முஸ்லீம் வந்து வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா, அந்த பிராமணோட வைஷ்ணவ தான் ஹையஸ்ட். அந்த முஸ்லீம் வைஷ்ணவ தான் ஹையஸ்ட். ஆனாலும் யக்ஞ யாகம் பண்ண மாட்டாங்க. ஏன்? இது வேற ஆளுங்க காப்பி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் இங்க கூட. விவகாரிக்ல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த சம்சார இந்த கோணத்துல பார்த்தீங்கன்னா, அவங்க வைஷ்ணவ ஆனாலும் கூட, அவங்க வந்து அவங்க கிட்ட போய் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா லோகம் வந்து தப்பா நினைப்பாங்க. அதனால வந்து அந்த ஹிந்துக்குள்ளேயே பண்ண வைக்கலாம். वर्ण धर्म भजन के प्रतिकूल होने पर भी अनायास ही उसका त्याग किया जा सकता है. और मुसलमान समाज भी भजन के प्रतिकूल होने पर श्रद्धालु मुसलमान भी उस समाज को त्याग करने का अधिकारी है. आपने अपनी समाज को त्याग करने को उपयुक्त अधिकारी हिंदू और मुसलमान दोनों यदि वैष्णव हो जाए तो फिर उन्हें भेद ही कहा रहा, क्योंकि दोनों ही अपने अपने व्यवहार छोड़ चुका है. अब पारमार्थ विषय में दोनों भाई भाई है. गृहस्थ वैष्णव के लिए ऐसा नियम नहीं है. भजन के प्रतिकूल होने पर भी समाज के त्याग करने का पूरा अधिकार प्राप्त न होने तक गृहस्थ वैष्णव को समाज का त्याग नहीं करना चाहिए. सो ये गृहस्थ வந்து அவங்களும் வேணும்னா வைஷ்ணவஸ் ஆயிடலாம், வேணும்னா முஸ்லிம்ஸ் கிட்ட கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஆனா தப்பில்ல. ஆனா இப்ப சமாஜ்ல இருந்து இப்போ எக்ஸாம்பிள் சமாஜ்ல பக்கத்து வீடு அங்க கடை அது இது எல்லாருக்கிட்டும் குரோஸ்த் ஆயிட்டாங்கன்னா சம்பந்தம் வச்சுக்க தானே ஆகணும். அப்ப சம்பந்தம் வச்சுக்கணும்னா நீ நல்லா இருக்கணும், அங்க உன்னோட பேர் நல்லா இருக்கணும். ஆனா பேர் கெட்டு போயிடுச்சுன்னா மீன்ஸ் எல்லார்கிட்டயும் சம்பந்தம் வச்சுட்டு உன்னோட வாழ்க்கை வந்து நடக்க முடியாது. சோ அதனால நீ வந்து முஸ்லிம் கிட்ட நார்மலா வந்து ஹிந்துஸ் கிட்டயே கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு காலம் வந்து ஓட்டணும். எது வரைக்கும்னா நீ గృహస్థ వర్ణத்தை தியாகம் பண்ற வரைக்கும் அதே மாதிரிதான் நீ வந்து நம்ம அந்த గృహస్థ நடந்துக்கணும். இது புரிஞ்சு சோ இது வரைக்கும் புரிஞ்சதா உங்களுக்கு? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சது பிரபு, புரிஞ்சது. தேவி மாதாஜி, பிரபு. सुदेवी, புரிஞ்சு பிரபு. परंतु जब उनका हृदय भजन का अनुकूल विषय में प्रति दृढ़ आग्रह भाव पैदा हो जाए तो सहज ही समाज का त्याग कर सकता है. சோ எது வரைக்கும் அவங்க வந்து வைஷ்ணவ் இந்த மாதிரி சமாஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னா எது வரைக்கும் பஜன் மேல இன்னும் இந்த உலகத்து மேல இது எது வரைக்கும் வைராகம் வரல, பகஜன் மேல ஆசக்தி வரல, அது வரைக்கும் இந்த சமாஜுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே அவங்க மீன்ஸ் அவங்க கூடவே நடக்கணும். ஆனா இந்த மாதிரி வைராக்கியம் வந்து எது வரைக்கும் வைராக்கியம் வரலையோ அது வரைக்கும். அதுக்கப்புறம் வைராக்கியம் வந்து பஜன் மேல ஆசக்தி வந்துருச்சுன்னா பற்று வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சம்சாரம் வந்து தியாகம் பண்ணிடலாம். இதுதான் பாகவத்துல சொல்லியிருக்காங்க. ஆக்ஞாமயன் குணா தோஷன் மாயாதிஷ்டம் பஸ்வகான் தர்ம समुच्चय माम सर्वम माम भजत सच सत्तमा. स्वयं भगवान कहते हैं कि मैंने स्वयं वेदों में जिस कर्मों को उपदेश दिया था उसका गुण दोष विचार कर उन कर्मों को पूर्ण रूप से परित्याग कर जो भक्ति मेरे ही भज में लगा रहे थे वही परम परम संत है. तो நான் பகவான் சார் உத்தவன் கிட்ட சொல்லிருக்கேன், நான் நிறைய உபதேசம் கொடுத்திருக்கேன்.
ஆனா இதுல கர்ம பத்தி கொடுத்திருக்கேன், யோகா பத்தி கொடுத்திருக்கேன், தியான பத்தி கொடுத்திருக்கேன், பக்தி பத்தி கொடுத்திருக்கேன். ஆனா உத்தமான பக்தன் என்ன பண்ணுவான்? எல்லாமே விட்டுட்டு பக்திக்கு சம்பந்தப்பட்டது மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி எல்லாம் தியாகம் பண்ணிடுவாங்க. சோ சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் தம் சர்வ பாபேப்யோ மோக்ஷாமி மா சுச்சஹ. எல்லாம் விட்டுட்டு எனக்கு மட்டும் தான் சரணடி. यदा यस्यानुगृह्णन्ति भगवान् आत्मभावित स जाहाति मतिं लोके वेदे च परिनिष्ठिताम्. किसी जीव का अपने प्रति आत्मनिवेदन देखकर अथवा किसी को आत्मवृत्ति द्वारा अपने सेवा होती देखकर जब भगवान उस जीव को प्रति अनुग्रह करते हैं, उसी समय वह भक्त लौकिक अर्थात पार्थिव और वैदिक समस्त कर्मों को आसक्ति का परित्याग कर देता है. सो भगवानोட கிருபை யாருக்கு இருக்குமோ, யாருக்காவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே டைம்ல எல்லாம் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது எல்லாம் வந்து தியாகம் பண்ணிடுவாங்க. மீன்ஸ் அப்போ இந்த உலகம் வந்து சமாஜுக்குள்ள சமாஜம் அவங்க கூட இவங்க வந்து நடக்க தேவையில்ல. चूड़ामणि कह रहे हैं मुसलमान यदि यथार्थ रूप से वैष्णव हो तो आप लोग उसके साथ एकत्र खान पान के व्यवहार कर सकते हैं या नहीं. முஸ்லிம்ஸ் உண்மையா வந்து வைஷ்ணவ் ஆயிட்டாங்கன்னா அவங்க கூட நீங்க உட்கார்ந்து சாப்பிடுறீங்களா இல்லையா? वैष्णव दास निरपेक्ष ने उनके साथ बैठकर महाप्रसाद का सेवन कर सकता है. सो தியாகி வைஷ்ணவ இருப்பாங்க இல்லையா, சன்னியாசியோ பிரம்மச்சாரியோ, இங்க வந்து ஆறாம வந்து உட்காந்து சாப்பிடலாம். ஆனா குருஹஸ்த வைஷ்ணவ் உட்காந்து சாப்பிட முடியாது. ஏன்? அவங்க கூட சாப்பிடலாம், ஆனா லோக நிந்தா ஆயிடும். அதனால இவங்க வந்து குருஹஸ்த வைஷ்ணவ் உட்காந்து சாப்பிட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வெளியில போனதுக்கு அப்புறம் எல்லாரும் இவங்களை வந்து திட்டிக்குவாங்க. ஆனா குருஹஸ்த மீன்ஸ் தியாகி வைஷ்ணவ் அவங்களை திட்டிக்கிட்டாலும் ஒண்ணுதான், திட்டாம இருந்தாலும் ஒண்ணுதான். ஏன்? வெளியில ஆளுகள் கிட்ட இவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை தியாகி வைஷ்ணவுக்கு. ஆனா இந்த குருஹஸ்த வைஷ்ணவ் அவங்க கூடயே நடக்கணும் இல்லையா, சமாஜ் கூடயே நடக்கணும். அதனால அதுக்கு கட்டுப்பட்டு இவங்க வந்து சாப்பிட முடியாது. परंतु जहां तक विष्णु और वैष्णव का प्रसाद का प्रश्न है, गृहस्थ वैष्णव भी वो उनके साथ भी जहां खाने के कोई अड़चन नहीं है, प्रति उनका तो वह कर्तव्य है. சோ ஆனா வைஷ்ணவ ரீதியிலிருந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, உட்காந்து சாப்பிடலாம். ஆனா வெளியில சமாஜம் அவங்க வந்து நிந்திக்கும், அதனால गृहस्थ वैष्णव வந்து சாப்பிட முடியாது. அவ்வளவுதான். चूड़ामणि तब वैष्णव को मंदिर में एक मुसलमान वैष्णव को तो सेवा पूजा में अधिकार क्यों नहीं दिया जाता? இப்போ அப்போ வைஷ்ணவ டெம்பிள்ல முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஏன் பூஜை பண்றதுக்கு எல்லாம் அதிகாரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சோ இது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இதுக்கு ஆன்சர் இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன? இப்படி ஒருத்தரை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் மத்தவங்களும் நானும் பண்றேன்ட்டு வந்து சரியா ஃபாலோ பண்ணாம அவங்களும் தப்பா இருந்துட்டு வந்து எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவங்க விடுறதில்லை. சோ அவங்க வந்து ஹையஸ்டாவே இருந்தலாம். முஸ்லிம் வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹையஸ்டாவே இருக்கலாம். ஆனாலும் லோக நிந்தனுக்காக ஆளுங்க தப்பு, வெளியில இருக்க ஆளுங்க தப்பா நினைக்கணும்னு சொல்லி அது அந்த ரூலுக்காக அது கட்டுப்பட்டு பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். முஸ்லிம் कुल में उत्पन्न वैष्णव को मुस्लिम कहने से अपराध होता है. சோ வைஷ்ணவ தான் சொல்லிட்டு இருக்காங்க, முஸ்லிம் குலத்துல வைஷ்ணவ பிறந்துட்டாங்கன்னா அந்த வைஷ்ணவ வந்து முஸ்லிம் சொல்றது வந்து அபராதம். வைஷ்ணவ மாத்திரம் கிருஷ்ண சேவை மாதிரி. சோ வைஷ்ணவ மட்டும்தான் பகவானோட சர்வீஸ்ல அதிகாரம் இருக்கு, மீன்ஸ் தகுதி இருக்கு. यदि गृहस्थ वैष्णव देव में वर्णाश्रम के विरुद्ध कोई कार्य करता है तो उस व्यवहारिक दोष लगता है. सो गृहस्थ वैष्णव देव सेवा में वर्णाश्रम में विरुद्ध कोई कार्य करता है तो उसका व्यवहारिक दोष का लगता है. निरपेक्ष वैष्णव के लिए मूर्ति पूजा की व्यवस्था नहीं है. ये मूर्ति पूजा नहीं करते क्योंकि मूर्ति से हम वैष्णव की निरपेक्षता विशेष व्याज्ञता पहुंचता है. वे लोग श्री राधा वल्लभ की मानसिक सेवा करते हैं. சோ இது என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வைஷ்ணவ்ஸ் மட்டும்தான் பகவானோட சர்வீஸ் பண்றதுக்கு தகுதி இருக்கு. ஆனா அவங்க கூட மீன்ஸ் என்ன, இந்த வர்ணாசிரம தர்மம் நார்மலா கட்டுப்பட்டு அவங்க இதுக்கு வர்ணாசிரம தர்மம் வந்து அப்பாற்பட்டவங்க. ஆனா சமாஜத்துக்காக சும்மா மேலோட்டத்துல இந்த வைஷ்ணவ இந்த மாதிரி ஃபாலோ பண்றாங்க. இந்த வர்ணாசிரம தர்மம் இந்த மாதிரி எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை பத்தி நடத்துக்கும். ஆனா இந்த நிராபேட்ச வைஷ்ணவ இருக்காங்களே, தியாகி வைஷ்ணவுக்கு வந்து விக்கிரக ஆராதனை வந்து சொல்லல. ஏன்? இப்போ தியாகி வைஷ்ணவ் வந்து விக்கிரகம் வச்சுட்டாங்கன்னா இப்போ அதுக்காக பகவானுக்கு இப்போ டிடி சர்வீஸ்க்காக இவங்க வந்து நார்மலா இப்போ பால் தயிர் நெய் அது இதுக்காக எல்லாம் பிச்சை எடுக்கணும். அதுக்கப்புறம் டெம்பிள் கட்டுறதுக்காக அமௌண்ட் இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணணும்.
சோ இது யாரும் சொல்லிட்டு இருக்காங்க? பஜனானந்தி வைஷ்ணவ் சொல்லிட்டு இருக்காங்க, நிராபேக்ஷ வைஷ்ணவ் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவங்களோட டைம் எல்லாம் இதுலயே போயிடும். எக்ஸாம்பிள் பாபாஜி மகாராஜ் பார்த்துக்கோங்க, வைஷ்ணவ் தாஸ், கௌர் கிஷன் தாஸ் பாஜி மகாராஜ், இவங்க எல்லாம் என்ன, சோ அப்படியே அவங்களோட மனசுக்குள்ளேயே பகவானை வந்து பூஜை பண்ணிக்கிட்டாங்க. வெளியில மீன்ஸ் இந்த டீடைல்ஸ் வச்சுக்கலையே, அவங்களோட என்ன விரதம் வந்து பங்கம் ஆயிடும். மீன்ஸ் இவங்க வந்து யாருக்கிட்டையும் எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ டிடி வந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த டிடி சர்வீஸ்க்காக எல்லாருக்கிட்டையும் இப்போ போகணும் இல்லையா, வெளியில ஆளுங்க கிட்ட சாங்கத்தி வச்சுக்கணும். எல்லாமே விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் பகவானுக்காக மறுபடியும் மீன்ஸ் அந்த டிடிஸ்க்காக மறுபடியும் போறதுன்னா அவங்கள டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அதனால சோ தியாகி வைஷ்ணவுக்கு வந்து சொல்லல டிடி சர்வீஸ் அது இது எல்லாம். சோ யார் சொல்லி இருக்கிறது உண்மை? முக்கியமா குருஹஸ்த வைஷ்ணவங்களுக்கு சூடாமணி. இப்போ ஆனா இங்க ஒரு கொஸ்டின் வரலாம். சோ இப்போ டெம்பிள்ஸ் இருக்கு, இஸ்கான் இருக்கு, கௌடியமண்ட் இருக்கு. அப்போ இவங்க எல்லாம் சன்னியாசிங்க நடத்துறாங்க, பிரம்மச்சாரிஸ் நடத்துறாங்க. இப்போ ஏன் இவங்க வச்சாங்க அப்போ? ஏன்னா இது சொல்லிட்டு இருக்கிறது வந்து பஜனானந்தி வைஷ்ணவுக்கு நிராபேக்ஷம் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம வந்து பஜனானந்தி கிடையாது, கோஷ்டானந்தி. கோஷ்டானந்தி. சோ இந்த உலக பிரச்சாரத்துக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. चूड़ामणि சொல்லிட்டு இருக்காங்க, புரிஞ்சுது. अब यहाँ बतलाए कि ब्राह्मणों को संबंध में आप लोगों का क्या धारणा है? ब्राह्मण பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்போ चूड़ामणि கேக்குறாங்க. இது वैष्णवदास का आंसर பண்றாங்க. ब्राह्मण दो प्रकार के है. फर्स्ट ब्राह्मण வந்து स्वभाव सिद्ध ब्राह्मण. फर्स्ट ब्राह्मण யாரு? உண்மையான பிராமணன். ஸோ பிராமன் வந்து 2 பிரகாரம். என்ன? சுபாவ சித்த பிராமன், அதுக்கப்புறம் வெறும் பிறந்ததுனால பிராமன். இது வந்து ஜாதி சித்த பிராமன் சொல்லுவாங்க. स्वभाव सिद्ध ब्राह्मण प्राय वैष्णव होते हैं. சோ स्वभाव सिद्ध ब्राह्मण, சோ யார் வந்து உண்மையா பிராமணா இருக்காங்களோ அவங்க வந்து என்ன ஆவாங்க? வைஷ்ணவா ஆவறாங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து கம்பல்சரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனா ஜாதி சித்த பிராமணன் இருக்காங்க இல்லையா, பிறந்த பிள்ளைந்த பிராமணன், அவங்க व्यवहारिक सम्मान है. சும்மா பேருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். इसमें वैष्णव की भी यह संपत्ति है. इस विषय में शास्त्रीय विचार है कि विप्राद्वी षद्गुणयुतादारविंद नाभ, ಇದೊಂದು ரொம்ப ಮುಖ್ಯமான ಶ್ಲೋಕ. विप्राद्वी षद्गुणयुतादारविंद नाभ पादारविंद विमुख स्वपचम वरिष्ठम मन्येत दर्पित मनोवचने हितार्थ प्राणम पुनाति सकलम नतु बुरिमाना. சோ அவங்க கிட்ட எல்லா விதமான பிராமண லட்சணம் இருந்தாலும் என்ன? பிராமண லட்சணம் வந்து க்ஷமோ தமோ தபஸ் சௌச்சம் சாந்தி ராஜ்யமே வச்ச ஞானம் விஜானம் அஸ்தித்வம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜ, எல்லா விதமான சோ பிராமணோட குவாலிட்டிஸ் இருந்தாலும் கூட அவங்க வந்து வைஷ்ணவ ஆகலைன்னா பாதாரவிந்தம் விமுக ஸ்வபச்சம் வரிஷ்டம். யாருக்கு? சோ விப்ராத்வி ஷத்குண அரவிந்த நாபா பாதாரவிந்த விமுகாத். சோ பகவானோட பாத பத்மங்கள் விமுக ஆயிட்டாங்கன்னா, மீன்ஸ் ஆப்போசிட் ஆயிட்டாங்கன்னா, பகவானோட பாத பத்மங்களுக்கு சரணாகதி ஆகலைன்னா அவங்களுக்கு வந்து என்ன? அவங்க சண்டாளனோட மோசம். ஆனா சண்டாளன் வந்து வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா அந்த சண்டாளன் வந்து இந்த பிராமணனோட சிரேஷ்டம். அப்ப சூடாமணி கேக்குறாங்க, शूद्र आदि के वेद पाठ में अधिकार नहीं है? இப்போ शूद्र அவங்களுக்கு எல்லாம் வேதம் படிக்கிறதுல என்ன அதிகாரம் இருக்கா இல்லையா? शूद्र वैष्णव होने पर वेद पढ़ सकते हैं या नहीं? शूद्र அவங்க வந்து வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா அவங்க வந்து வேதம் படிக்கலாமா இல்லையா? சோ வைஷ்ணவதாஸ் சொல்றாங்க, चाहे किसी भी वर्ण का क्यों ना हो, அவங்க எந்த குலத்திலாச்சும் பிறக்கட்டும், शुद्ध वैष्णव होने से पारमार्थिक ब्राह्मण तथा उसे स्वाभाविक रूप से प्राप्त हो जाती है. சோ அவங்க எந்த குலத்திலாச்சும் பிறக்கட்டும், ஆனா வைஷ்ணவ ஆயிட்டாங்கன்னா இந்த பிராமணத்துவம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்துடும். वेद दो भाग में विभक्त है. वेद வந்து 2 பிரகாரமா இருக்கும். என்ன? அர்த்தாத் கர்ம பிரதிபாதிக் வேத் और தத்துவ பிரதிபாதிக் வேத். கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டது, அதுக்கப்புறம் தத்துவக்கு சம்பந்தப்பட்டது.
व्यवहारिक ब्राह्मणों को अधिकार कर्म प्रतिपादिक वेद में होता है और पारमार्थिक ब्राह्मणों को तत्व प्रतिपादिक वेद में. So இந்த கர்மகாண்டி பிராமன்ஸ் எல்லாம் எது பத்தி பாக்குறாங்க? So पारमार्थिक ब्राह्मण அதுக்கப்புறம் स्वभावतः रूप से प्राप्त हो जाती है. वेद दो भागों में विभक्त है, अर्थात कर्म प्रतिपादिक वेद और तत्व प्रतिपादिक वेद. व्यवहारिक ब्राह्मणों को अधिकार कर्म प्रतिपादिक वेद में होता है. நார்மலா பிராமணன் சொல்லிக்கிறது ஆளுங்க இருக்காங்க இல்லையா, குலத்துல பிறந்ததுலயே பிராமன் மீன்ஸ் பிறந்ததுனால பிராமன், இந்த மாதிரி ஆளுங்க என்ன கர்ம பிரதிபாதிக் வேத பத்தி பாக்குறாங்க. ஆனா யாரு ஸ்வத சித்த பிராமன் இருக்காங்க அவங்க வந்து பாரமார்த்திக் வேதம் வந்து படிக்கிறாங்க. शुद्ध वैष्णव जिससे किसी भी वर्ण को उत्पन्न क्यों ना हो तो तत्व प्रतिपादित वेद का अध्ययन और अध्ययन कर सकते हुए तो ऐसा करते भी है. सो ஆனா வைஷ்ணவ வந்து எந்த குலத்துல ஆச்சு பொறுக்கட்டும், அவங்க என்ன தத்துவ பிரதிபாதிக் வேதம் வந்து கம்பல்சரி படிக்கலாம். ஆனா ஜாதியில இருந்து சும்மா பிறந்ததுனால பிராமணியங்க வந்து என்ன கர்ம பிரதிபாதிக் வேதம் வந்து படிக்கிறாங்க அவங்க வந்து. இது சாஸ்திரத்துல கூட சொல்லியிருக்கு புருஹத் நாரிஷி உபனிஷத்துல. तमेव धीरे विज्ञाय प्रज्ञां कुर्वन्ति ब्राह्मण कुर्वित ब्राह्मण. अर्थात धीर और स्थिर ब्रह्मज्ञ व्यक्ति पर ब्रह्म भगवान को विशेष रूप से जानकर उनका प्रति प्राकृष्ट अर्थात उत्तम ज्ञान स्वरूप प्रेम भक्ति करेंगे. புருஹத் நாரிஷி உபனிஷத்துல இன்னும் சொல்லியிருக்காங்க, ये वो ये तद अक्षरम गर्गी अविदित्वस्मात्माल लोकात प्रैतिस कृपन अत ये तद अक्षरम गार्गी विदित्वास्मा लोकात प्रतीति सा ब्राह्मण. वो गार्गी अक्षर ब्रह्म अर्थात विष्णु वस्तु को ना जानकर ही जो लोग इस लोक से चले जाते हैं वे अत्यंत कृपण नीच शूद्र है, और जो उन अक्षर ब्रह्म को जानकर इस संसार में प्रस्थान करते हैं वे ब्रह्मज्ञ ब्राह्मण है. तो யாரும் மீன்ஸ் பகவானை வந்து தெரிஞ்சுக்காம இந்த உலகத்துல இருந்து விட்டு போறாங்களோ அவங்க வந்து சூத்ர. ஆனா யாரும் வந்து பகவான் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து நீ உண்மையான பிராமணன் அவங்கதான். तो जन्म न जायते शूद्र संस्कारत भवेद द्विज वेद पठेत भवेद विप्रो ब्रह्म जानाति इति ब्राह्मण. तो பிராமணன் எப்ப வராங்க அவங்க பிரம்ம ஜானாதி இது பிராமண பகவான் எப்ப தெரிஞ்சுக்கிறாங்களோ அப்ப மட்டும்தான் அவங்க உண்மையான பிராமணன். योनादित्य दुजो वेदम अन्यत्र कुरुते श्रमम स्वजीवानि एव सुरत्वम आसु गच्छति सान्वया. जो द्विज अर्थात ब्राह्मण क्षत्रिय और वैश्य उपनयन संस्कार के बाद वेद का अध्ययन न कर अर्थ विज्ञान और तर्क आदि दूसरे दूसरे शास्त्रों का अध्ययन आदि में परिश्रत करते हैं वे अपने जीव का अवस्था में ही वंश को साथ के शीघ्र ही शूद्रत्व को प्राप्त होता है. सो யார் வந்து பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய இவங்களுக்கு என்ன ஆகும் உபநயன சம்ஸ்காரம் ஆகும். எதுக்காக வேதங்கள் படிக்கிறாங்க. அது இல்லை. சோ உபநயன சயின்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வேதங்கள் படிக்காம மீன்ஸ் வேதங்கள் படிச்சாலும் எதுக்காக சும்மா காசு சம்பாதிக்கிறதுக்காக இல்லைன்னா பாண்டித்தி காமிக்கிறதுக்காக இல்லைன்னா தர்க்க விதர்க்க பண்றதுனால ஆயிட்டாங்களோ அவங்க என்ன ஆவாங்க சீக்கிரமா அந்த ஸ்டேஜ்ல இருந்து விழுந்து சூத்ரனா ஆயிடுவாங்க அவங்க வந்து. अतः पुंभद्विजश्रेष्ठ वर्णाश्रम विभागस्य. வர்ணாசிரம எல்லாம் டிவைட் பண்ணிருக்கேன் எதுக்காக சம்சித்திர் ஹரிதோஷினம் ஸ்வனிஸ்திதஸ்ய தர்மஸ்ய சம்சித்திர் ஹரிதோஷினம் பகவானோட சந்துஷ்டிக்காக மட்டும்தான் பகவானை சந்துஷ்டி பண்றதுக்காக மட்டும்தான் மீன்ஸ் பக்தர்லாம் ஆகிறதுக்கு மட்டும்தான். तत्व प्रतिपादिक वेद का अधिकार वेद में इस प्रकार निरूपण किया गया है. यस्य देव पराभक्ति यथा देवी तथा गुरो तस्यैते कथितं हि अर्थ प्रकाशन्ते महात्मना. என்ன சொல்லிருக்காங்க தத்துவபத பத்தி இந்த மாதிரி சொல்லிருக்காங்க. யார் வந்து எஸ் தேவி பராபக்தி யதா தேவி ததா குரு பகவான் மேல எந்த அளவுக்கு மீன்ஸ் சர்வீஸ் மைண்ட் இருக்கோ அந்த அதே அளவுக்கு குரு மேல வச்சா மீன்ஸ் பகவான் மேல பராபக்தி சேம் அதே பராபக்தி குரு மேல வச்சா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்ன ஆகும்
தஸ்யதே கதிதம் ஹி அர்த்த பிரகாசந்தே மகாத்மனா. எல்லா விதமான சாஸ்திரம், அர்த்தம் எல்லாம் அவங்களுக்கு வந்து இதயத்துல பிரகாசிதமாயிடும். पराभक्ति से शुद्ध भक्ति को समझना चाहिए मतलब हाँ यस्तदेव पराभक्ति மீன்ஸ் பராபக்தினா என்ன மீன்ஸ் அந்த சுத்த பக்தி பகவான் மேல சுத்த பக்தி வச்சுக்கிட்டு சேம் அதே பக்தி குரு மேல வச்சா என்ன ஆகும்? அந்த ஆளுக்கு சுத்த பக்தி மீன்ஸ் எல்லா விதமான சாஸ்திரம் எல்லாமே பிரகாசிதமாயிடும். इस विषय में मैं अधिक कुछ कहना नहीं चाहता. இது பத்தி நான் நிறைய பேச விரும்பல. आप समझ लीजिएगा நீயே புரிஞ்சுக்கோ. संक्षेप में जो कहा जा सकता है किसी जिनका अनन्य भक्ति से श्रद्धा उत्पन्न हो चुकी है वे तत्व प्रतिपादिक वेद अधिकाधिक अध्ययन का अधिकार है तथा जिनका अनन्य भक्ति प्राप्त हो चुका है. சோ இந்த மாதிரி ஆளு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா சூத்திரங்கள் வந்து சாஸ்திரம் படிக்கலாமா இல்லையா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சுத்த வைஷ்ணவ ஆனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரகாசித்தமே ஆயிடும் இதயத்துல. वे तत्व प्रतिक वेदों का अध्ययन होने के अधिकारी है. चुड़ामणि सो क्या आप लोगों ने यह सिद्धांत कर रखा है कि तत्व प्रतिपादक वेद केवल वैष्णव धर्म की शिक्षा देते हैं और किसी धर्म का शिक्षा नहीं देते. तो चूड़ामणि மறுபடியும் கேக்குறாங்க நீங்க ஒரு சித்தாந்தம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்களா என்ன தத்துவ प्रतिपादक वेद केवल वैष्णव धर्म की शिक्षा देते हैं और किसी धर्म का शिक्षा नहीं देते. இந்த தத்துவ प्रतिपादक வேதம் இருக்கு இல்லையா அது வைஷ்ணவ பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு வேற எது பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏதோ புதுசா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு चूड़ामणि கேக்குறாங்க. அதுக்கு वैष्णव दास आंसर பண்றாங்க धर्म ये के दो नहीं इसका नाम नित्य धर्म या वैष्णव धर्म है. சோ என்ன சொல்லிட்டு இருக்காங்க தர்மம் வந்து ஒன்னே தான் ரெண்டு கிடையாது. இது பேர் தான் नित्य धर्म இல்லனா वैष्णव धर्म கூட சொல்லுவாங்க. इसी धर्म का सोपान के रूप से संपत नैमित्तिक धर्म को उपदेश दिया गया है. சோ இது இந்த தர்மம் பேஸ் பண்ணி தான் மீன்ஸ் தர்மம் வந்து இருக்கிறது ஒன்னே ஒண்ணு ரெண்டு கிடையாது. இந்த தர்மம் பேஸ் பண்ணி மட்டும்தான் சோ எல்லா விதமான வேற வேற நைமித்திக தர்மம் அது இது எல்லாம் பேஸ் பண்ணி இது மேல இந்த தர்மத்து மேல டிபெண்ட் ஆகி தான் வந்திருக்கு. மீன்ஸ் அர்த்தம் என்ன நீ எந்த தர்மம் ஃபாலோ பண்ணாலும் அல்டிமேட்டா நீ ஏதோ மீன்ஸ் நித்திய தர்மக்கு வரணும்காக நைமித்திக் தர்ம ஃபாலோ பண்ண மீன்ஸ் பிராமணம் இருக்கு பிராமண தர்மம் இருக்கு அந்த பிராமண தர்ம ஃபாலோ பண்ண 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 ஏதோ ஒரு ஜென்மத்துல வைஷ்ணவ தர்மத்துக்கு வருவாங்க. சோ அதனாலதான் இந்த மாதிரி வேற 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 தர்மத்துல எல்லாம் இருக்கு அவள்தான். ஆனா உண்மையா இருக்கிறது ஒரே ஒரு தர்மம் அது பகவானோட பக்தி அவள்தான். भगवान एकादश स्कंद में कहते हैं सो भगवान பாகவதம்ல 11th canto சொல்லிருக்காங்க என்ன காலேன நஷ்ட பிரளயே வாணியாம் வேத சம்மித மயாது ब्रह्मणे प्रोक्ता धर्मो यस्य मदात्मका. भगवान ने कहा है जिसमें मेरी वाणी को वर्णन है वही वेद वाणी समय में पैसे प्रलय काल में लुप्त हो गए हैं. फिर ब्रह्म कल्प में आदि में स्पुष्ट सृष्टि के समय मैंने उसका ब्रह्म को उपदेश किया. சோ இந்த வேதங்கள்ல யார் சுயமா சொல்லியிருக்கிறது வந்து பகவான் தான் சொல்லியிருக்கிறது. பகவான் வந்து எது பத்தி சொல்லுவாங்க பகவானோட பக்தி பத்தி தான் சொல்லுவாங்க. கட்டோபனிஷத்துல இருக்கு என்ன இருக்கு सर्वे वेद यत् पदम आमनन्ति तत्ते पदम संग्रहेण ब्रवीमि तद विष्णु परमं पदम सदा. संपूर्ण वेद जिस पद को बारंबार परम प्राप्य बतलाते हैं मैं ही तुम्हारे निकट संक्षेप में वर्णन कर रहा हूँ. वही विष्णु का अर्थात परम व्यापक परमात्मा वासुदेव का परम पद है. சோ வேதங்கள் உண்மை இது பத்தி சொல்லிட்டு இருக்கு வெறும் பகவான் பத்தி தான் சொல்லிட்டு இருக்கு. வேதே சோ ராமாயணம் செய்வ புராணம் பாரதம் ததா ஆதி அந்தேச்ச மத்தியச்ச சர்வத்திர ஹரி கீயத்தே. உண்மையா வேதங்கள் எல்லாம் லாஸ்ட் வேணா சோ வேதா உபனிஷத் புராணம் எல்லாம் எடுத்திருந்தாலும் உண்மையா பகவான் பத்தி தான் சொல்லியிருக்கு. यहाँ तक विचार होने पर देवी विद्यारत्न और उनके साथियों को मुख सूख गया. என்னாச்சு சோ இத பத்தி என்ன கேட்டாலும் வைஷ்ணவதாஸ் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. சாஸ்திரத்துல ஸ்லோகாஸ் கோட் பண்ணிட்டே இருக்காங்க. சாஸ்திரத்துல இருந்து ப்ரூஃப் காமிச்சிட்டே இருக்காங்க. அதனால என்னாச்சு அவங்க வந்து எதுவும் பேச முடியல வைஷ்ணவதாஸ் கிட்ட. யாரு வந்து தேவிதாஸ் வித்யாரத்னா
அதுக்கப்புறம் चूड़ामणि कृष्ण चूड़ामणि अध्यापक लोगों को उत्साह बिल्कुल जाता रहा। संध्या को 5 बज गए थे। सबने प्रस्ताव किया आज का विचार यही स्थगित किया जाए। सरल संपत्ति से सभा भंग हुआ। ब्राह्मण पंडित वैष्णवदास के पांडित को भूरी भूरी प्रशंसा करते हुए चले गए। சோ எல்லா பிராமன்ஸும் ஒத்துக்கிட்டாங்க வைஷ்ணவஸ் வந்து கிரேட் கிரேட்னு சொல்லிட்டு வைஷ்ணவதாஸோட பாண்டியத்தை வந்து எல்லாரும் வந்து குளோரிஃபை பண்ணாங்க, புகழ்ந்தாங்க. சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சு. சோ போகும்போது எல்லாம் வந்து அந்த वैष्णवदास வந்து पुगलंदु पुगलंदु போனாங்க. वैष्णव लोग भी हरी हरी ध्वनि देकर अपने अपने स्थानों के चले गए. வைஷ்ணவஸ் கூட ஹரி ஹரி ஹரின்னு சொல்லிட்டு அவங்களோட இடத்துக்கு போயிட்டாங்க. சோ இது வரைக்கும் புரிஞ்சதா? ப்ரோ. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்ல பிரபு. சோ இதோட 6 சாப்டர் முடிஞ்சது. நாளைக்கு क्वेश्चन ஆன்சர்ஸ் இருக்கும் 6 சாப்டர். சரி பிரபு.